நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. அடியே பாத்ரூம்குள்ள குளிக்க போனியா இல்ல குடும்பம் நடத்த போனியா? மகிழ்ச்சி. ஏய் என்ன வர வர உனக்கு ரொம்ப தான் திமிராயிருச்சு போல. எதுவும் கண்டுக்கிற மாட்டேங்கிறேன்னா நீ சொல்றதுக்கெல்லாம் அமைதியா போற நினைச்சிட்டு இருக்கியோ? ராஜேஷ பத்தி உனக்கு தெரியாதுடி. ஓஹோ அப்படியா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சரி கொஞ்சம் உள்ள வாங்களே தெரிஞ்சுக்கலாம். உள்ள வந்துருவேன். அப்புறம் சேதாரம். சேதாரம்? புரியல. இல்ல சேதாரம் எனக்குன்னு சொல்ல வந்தேன். இல்ல எல்லாம் ரெடியா இருப்பாங்க. இப்பவே மணி 6 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்குள்ள ஹோட்டல்ல இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஞாபகம் இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியல. அதுக்காக தான் சொல்றேன். வேமா குளிச்சுட்டு வாடி. மாமா குடிக்க வேணாமா? நல்ல பல்லன்னு மைசூர் சாண்டல் சோப் போட்டு நல்லா குளிச்சுட்டு சென்ட் எடுத்து அப்பிக்கிட்டு சும்மா மணக்க மணக்க உன் கூட. ஓஹோ சரி இந்த வாரேன் இருங்க. குடிக்கிறா 7 மணி நேரமா. அப்படி என்னதான் உள்ள பண்றானே தெரியல. நான் போனா 5 நிமிஷம் வர்றது கிடையாது. அந்த புத்தியில எங்க இருக்க போகுது? சை எதுக்குதான் கல்யாணம் பண்ணோன்னே தெரியல. என்ன பண்றது? எல்லாம் தலையெழுத்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தானே போகணும். ஏய் என்ன சார் புரியல. எதுக்குடா கல்யாணம் பண்ணோம்? ஓகே. அப்போ என் கழுத்துல அதை நீ தாலி கட்டும் போது நினைச்சிருக்கணுமே. இப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம்? போய் குளிச்சுட்டு வா. எப்படி குளிப்பீங்க? சரியா காதுல விழுகல. நல்லா மைசூர் சாண்டல் சூப் போட்டு நல்லா குளிச்சுட்டு மணக்க சென்ட் அடிச்சுட்டு என் கூட வருவியா? அப்போ எனக்கு வேற மாதிரி கேட்க தோணும். நான் கேட்கவா? ஏய் எப்ப பார்த்தாலும் என்னடி மாமாவை பைத்திய மாதிரியே நினைச்சு பேசிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய யூத்து தெரியுமா? என்ன பிரீத்தி, புருஷனை கொஞ்சமாவது நம்படி. இப்படி எப்ப பார்த்தாலும் நம்பிக்கை இல்லாம இருந்தா அப்புறம் என்ன புருஷன் முண்டாட்டி நம்ம 2 பேரும்? எதுக்குதான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? அப்போ நான் உன்னை நம்புனாதான் நீ என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அர்த்தமா நீ நினைச்சிட்டு இருக்க, அப்படித்தானே? சரி அப்போ இப்பவே டைவர்ஸ் வாங்கலாம். எந்திரி. ஏ பிரீத்தி, நான் சொன்னது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடி. நான் அப்படி ஒன்றும் சொல்லல. அதாவது பொதுவாகவே பொண்ணுங்க பசங்களை நம்ப மாட்டீங்க, அது வேற விஷயம். ஆனா நான் உனக்கு நம்பிக்கை உள்ள புருஷனா தானடி இருக்கேன். இப்போ வரைக்கும் உனக்கு ஒரு சின்ன துரோகம் மாதிரி எப்பயாவது நான் பண்ணியிருக்கேனா சொல்லு பார்க்கலாம். உனக்கு மட்டுமே உண்மையான புருஷனா உத்தம புருஷனா இருக்கேன்டி. இதுலயே உனக்கு புரிஞ்சுக்க வேணாம். எதுக்குன்னா அந்த காலேஜ்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரே தொல்லையா. ஓஹோ அப்ப காலேஜ் லீவ் விட்டா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனும், என்ன சந்தோஷமா வச்சுக்கணும், என்ன அங்க கூட்டிட்டு போணும் இங்க கூட்டிட்டு போணும் அப்படின்னா உனக்கு என்ன கிடையாது. ஐயோ ஏன்டா காலேஜ் லீவ் வந்துச்சு, நீ இவளோட இம்சை தாங்க முடியாது, நம்மள போட்டு பாடா படுத்துவாளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இந்த வாயில இருந்து வந்துருச்சுல. நீ இந்த வார்த்தையை சொன்னதுக்காகவே உன்னை என்னென்ன பண்றேன்னு மட்டும் பாரு. யார் வெயிட் அண்ட் see. உன் அம்மாவுக்கு நான் எப்படி மருமக கொடுமையை காட்டணுமோ அதே மாதிரி உனக்கு நான் பொண்டாட்டி கொடுமையை காட்டுறேன். வெயிட் அண்ட் see. ஓகே? இது என்னடி புது ட்விஸ்டா இருக்கு? பொண்டாட்டி கொடுமையா? ஐயோ கடவுளே, நான் என்னத்த சொல்ல. சரி பிரீத்திமா, தெரியாம மாமா சொல்லிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். என்னை நம்படி, கொஞ்சமாவது நம்பு. ஓ மூஞ்சிய பார்த்தா யாருக்கு நம்பிக்கைலாம் வராது சரியா? அதுவும் நீ என்னையில ஏமாத்தவே முடியாது. உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வருதுடா. ஆனா அதை விட உன் மேல அதிகமான லவ் வச்சிருக்கேன். ஓகேவா? அதிகமான பொசிஷன் ஹவுஸ் இருக்கு. நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு இது. ஓகேவா? பைத்தி மாதிரி பேசிட்டு இருக்காத. எந்திரிச்சு போய் குளி. உட்காந்துருக்கான் காலைல எந்திரிச்சு குளிக்காம பல்லு கூட விளக்காம. போடா பாத்ரூம் வந்து போனியா? சி அந்த மாதிரி கெட்ட பழக்கெல்லாம் என்கிட்ட இல்ல. என்னது? அந்த மாதிரி கெட்ட பழக்கம் உன்கிட்ட இல்லையா? கருமா சோ டி ராஜேஷ் வர கூத்துக்கு ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். என்கிட்ட உன்னால ஒரு நாள் கூட திட்டு வாங்காம இருக்கவே முடியாதா? திட்டினாதான் உனக்கு தூக்கமே வருமா? அது என்னமோ தெரியலடி, ரத்தத்திலே ஊறி போன ஒன்னா ஆயிருச்சு. உங்ககிட்ட திட்டு வாங்கலைனா அந்த நாள் தூக்கமே வரமாட்டேங்குது பிரீத்தி. நான் அப்படி என்னதான் பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே. அப்புறம் என்ன அப்புறம் விழுப்புறனே உன்ன? ஏய் இன்னும் என்ன நம்பவில்லையா? நான் தர ஜன்னம் இல்லையா? தாலே இன்னும் செய்யவில்லையா? சேதி சொல்ல தேடி சொல்லையா? காக்கி சட்டை போட்ட மச்சான் களவு செய்ய கண்ணம் வச்சான். விட்றா எருமை மாதிரி குரங்கு பையலே. குடிக்கிறதுல ஒண்ணுமே பண்றது கிடையாது. ஒரு நாள் 2 தடவை பண்ண
பல்ல அப்புறமா விளக்கிக்கலாம், அதுக்கு முன்னாடி கொடிதான் தவளது தவளது, பூ போல் சிரிக்குது சிரிக்குது. ஆசை நூறாச்சு போங்க, நிலவு வந்தாச்சு வாங்க, நெருங்க நெருங்க பொறுங்க பொறுங்க. ஏ ஆசை நான் கொண்டு வந்தால், அள்ளி தேன் கொள்ள வந்தால், மயங்கி கிறங்க கிறங்கி உறங்க. வெப்பம் படருது படருது, வெப்பம் வளருது வளருது. ஒட்டும் பனியிலே பனியிலே, ஒட்டும் உறவிலே உறவிலே. ஓ மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. இப்போ உன்னை நான் தூக்கி போட்டு மிதிக்க போறேன். உனக்கு என்ன திமிரு இருந்தா போய் பல்லு விளக்கிட்டு வாடான்னு சொல்ல உன்னை. டேய் என்ன மேடம், நேத்து வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ வந்த மாதிரி இருக்கு. இல்ல, அம்மா விட மாட்டேன்னு தான் சொன்னாங்க. என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறவரா இருந்தாலும் அப்படி தனியாலாம் போய் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துதாம்மா அந்த ட்ரீட் வைக்கிறோம், இந்த பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அதனால வந்துட்டேன். ஓகேவா? அப்படி மகா, சாரியில் செம்மையா இருக்கு. போங்க சுசி, போய் சொல்லாதீங்க. ஏய் நிஜமா தாண்டி. பொண்ணுங்க நார்மல் ட்ரெஸ்ஸை விட, சுடிதார் ட்ரெஸ்ஸை விட, மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட சாரியில் தான் ஒரு அழகாக தெரிவாங்க. அழகாக இல்லாத பொண்ணு கூட சாரி கட்டுனா செம்ம அழகாக இருப்பாங்க. ஸோ என் மகா எப்போதுமே அழகு. எந்த ஒரு ஆம்பளைக்குமே தன்னோட கண்ணுக்கு தான் பொண்டாட்டி மட்டும்தான் அழகாக தெரியணும்னு நினப்பான். ஸோ நான் அப்படி தான் நினைக்கிறேன், மற்றவங்க எப்படின்னு தெரியல. அழகாக இருக்கு. தேங்க்ஸ் சசி. சரி உள்ள போகலாமா? எங்கே போனாலும் சரி உங்கள் 2 பேர்த்தையும் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன். அவள் எனக்கு கிடைக்கல, அதுக்காக நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் நான் போவேண்டா. இன்னைக்கு நான் பண்ண போகிற கூத்த மட்டும் பாரு. எல்லாரும் பார்ட்டி கொண்டாடுறீங்களா? பார்ட்டி, இந்த பார்ட்டியில் எப்படி மண்ணை வாரி கொட்டுறேன்னு மட்டும் பாருங்கடா. வெயிட் அண்ட் சி. என்ன கம்ப்ளைஸ் பிளான் பண்ணியிருக்க? நான் பண்ணியிருக்க பிளானே வேற, இந்த தடவை கண்டிப்பாக மிஸ் ஆகாது. எப்படி நடக்குது மட்டும் பாரு. கமலேஷ்னா என்ன நினச்சிக்கிட்டு தெரியுறா? பார்க்குறேன் இன்னைக்கு என்ன நடக்குது மட்டும் பாரு. ஏன் கார்த்தி அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மேடம் வழக்கத்தை விட கொஞ்சம் அழகா இருக்கீங்களா, அதான் கொஞ்சம் சைட் அடிச்சு பார்த்தேன், வேற ஒன்று. அடிப்பேன், இதுவும் அடிப்பேன், இதுக்கு மேலே அடிப்பேன். தள்ளுடா எரும மாடு, ஹோட்டலுக்குள்ள வந்து சைட் அடிக்கிறானாம்மா. வீட்டில் எவ்வளோ நேரமாக ஃப்ரீயாக இருந்த, அப்போ பாடி பொண்டாட்டி அப்படின்னு கொஞ்சவும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மூஞ்சியும் முகரையும் தள்ளு. வர வர கருவாப்பையிலுக்கு ரொம்ப சேட்டையாகி போச்சு. என்ன? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? சரி, அப்போ 100 முத்தம் கொடு. ஏய் என்ன நீ? அது காலேஜ் போனா தானே கொடுக்கணும். நீ இதுக்கு சம்பந்தமா இப்ப கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் கொடுக்க முடியாது. போடா. அதுவும் இப்ப நீ காலேஜ் முடிச்சிட்ட, நான் அதுக்கு உனக்கு கொடுக்கணும்? முடியவே முடியாது. போ. ஏய் 1 மினிட், நான் என்ன சொல்லி உன்னை பனிஷ் பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? காலேஜ் முடிகிற வரைக்கும் அந்த பனிஷ் நான் உனக்கு கொடுக்கல, ஓகேவா? அதாவது நம்ம காலங்கள் முடிகிற வரைக்கும் எனக்கு 100 கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா நான் பனிஷ்மெண்ட் உங்ககிட்ட சொன்ன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நீ ஒரு நாள் கூட எனக்கு 100 முத்தம் கொடுக்கல. என்ன? அதுக்கு பதிலாக வேற ஏதாவது நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னும் வேற வேற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும். எப்படி வசதி? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே வாயேன், அங்க ரூம் இருக்கு, அந்த ரூம்ல கூட்டிட்டு போய் கண்ணத்துல ஒரு 100 முத்தம் கொடுக்குறேன். போடா லூசு, சரியான கேடி பையன்டா நீ. போடா லூசு. இப்ப விட்டுறேன், வீட்டுக்கு போன உடனேயும் கண்டிப்பா, ஓகேவா? 100 கிஸ் கொடுக்காம உன்னை நான் தூங்க விட மாட்டேன். எப்படி வசதி? பாப்போம் பாப்போம். போலாமா உள்ள? ஹே, எல்லாரும் வந்துட்டீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது யாருன்னா
நாங்க தான் பசங்க எல்லாரும் ஓகேவா. அதாவது உங்களுக்காக இந்த 3 இயர்ஸ்ல வந்து எங்க லைஃபை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணது எங்களோட குயின்ஸ் தான் ஓகேவா. ஸோ உங்களுக்காக தான் இந்த பார்ட்டி. ஏண்டா மச்சான், எனக்கு ஒரு சந்தேகம். இவங்களால தான் நம்ம வாழ்க்கை மாறுச்சுன்னு சொன்னது ஒரு சைடு இருந்தாலும், நியாயமா பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் சாரி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தானடா நம்ம ட்ரீட் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சில பேரை கூப்பிட்டு வச்சு தானே ட்ரீட் வைக்கணும். என்னடா அது சப்புனு மூஞ்சில சாணியிலே அப்படி மாதிரி ட்ரீட் வச்சு. என்னது புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அவன் சொன்னது லாஜிக்காக தானே இருக்கு. உங்களுக்கெல்லாம் சேர்த்து இந்த ட்ரீட் வைக்கிறது இந்த பார்ட்டி வைக்கிறது ஓகே தான். அதை ஏன் காலேஜில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னா பொதுவாக தானே சொன்னேன். அதுவும் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் சில பேர் இருக்காங்க, அவங்கள நான் குறிப்பிட்டு அவங்கள தான் கூப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லலை. சில பேருக்குலாம் சேர்த்து வச்சு ட்ரீட் வச்சா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு படுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மச்சான் ஃபோன் பண்ண சொன்னாலும் இப்படிங்களுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டா நான் நினைக்கிற ஆள் வந்துருவாங்க. ஓ, ஃபோன் பண்ணி வர வச்சா வந்துருவாங்கல்ல. ஓகே. எனக்கும் வீட்டுக்கு போனதும் டைவர்ஸ் பத்திரத்தில் சைன் போடுறதுக்கும் ரெடியாக தான் இருக்கேன். ஓகேவா? டைவர்ஸ் பத்திரத்தில் சைன் போட்டுட்டு நான் கிளம்பிடுறேன் எங்கள் வீட்டுக்கு. ஓகேவா? எப்பா அதைத்தான் பண்ணணும். ஓ, உங்களுக்கு டைவர்ஸ் பத்திரத்துல நாங்க சைன் போட்டு தருவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வேற இருக்கோ? நீ இன்னைக்கு வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வாடி. இன்னைக்கு வீட்டுக்கு வரத்தானே போற. சப்பாத்தி இருக்குல்ல, சப்பாத்தி அதை எப்படி கொத்து புரோட்டா போடணும்னு நான் சொல்லி தரேன். ஓகேவா? வா, இன்னைக்கு வீட்டுக்கு வா. இன்னைக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில உனக்கு பாரு. அடிப்பேன்னு தெரியும்டி, அதுக்கு கோவை சார்ல மாதிரி பறந்து பறந்து அடிக்காத. உன் புருஷன் பாவம். ஏன்னா வந்துட்டு நீ வச்சே நான் அடிப்பேன் இல்லையா, கொஞ்சமாவது எனர்ஜி வேணும். அதனால வந்து நீ என்ன பண்ணுறீன்னா போனது வந்து ஒரு 5 லெமன் எடுத்துக்கோ, நல்லா ஜூஸ் போட்டு நல்லா சர்க்கரையில் தூக்கலாக போட்டு ஃப்ரீஜரில் கொண்டு போய் ஜூஸை வச்சிரு. நீ அடிச்சுட்டு நான் அதாவது எனக்கு நான் கேட்கல அந்த ஜூஸை, ஏன்னா அடிச்சு நீ களைச்சு போயிடும் பத்தியா. அதனால நீ குடிப்ப, அதுல கொஞ்சோண்டு வாங்கி நான் குடிப்பேன். அப்புறம் திரும்ப நீ என்னை போட்டு வெளுப்ப. ஐயோ ஒரே கூத்தா இருக்கும். எப்பா ராஜேஷ், சப்பாத்தில கொத்து பரோட்டா எப்படிப்பா போடணும் இன்னைக்கு கத்துக்கிட்டு வா. நாளைக்கு அது எப்படி செய்யணும் நான் கத்துக்கிறேன். ஓகேவா? ஓகேடா மச்சான். சரி, என்ன பேசணுமோ பேசுங்க. என்னடா பிரவீனே அமைதியா இருக்க? நீங்களா பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில நான் பேசலாமா? அதனால தான் அமைதியாக இருந்தேன். ஓகே, என்னோட ஆல் சிஸ்டர்ஸ் அண்ட் மை ஒய்ஃப் எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்லிக்கிறேன். இந்த 3 வருஷத்தை வந்து எங்களை கலர்ஃபுல்லாக மாற்றினது வந்து நீங்கள் தான். எவ்வளவோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஏன்னா வந்துட்டு நந்தினி மேலே எனக்கு லவ் வர்றதுக்கும் நந்தினிக்கு என் மேலே லவ் வர்றதுக்கும் கவின் செஞ்சு உங்களோட லவ் தான் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே வந்து மாறி இப்போ 3 வருஷம் நாங்கள் முடிச்சிட்டோம். ஃபேர்வெல் வச்சு முடிச்சிட்டிங்க, எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து வந்து கல்யாணம் தான் பண்ணிக்கணும். ஆனால் வந்துட்டு வேலை தேடணும், வேலை தேடிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். உண்மைதாண்டா மச்சான்? சரி, ஓகே. ஃபேராவில் வந்து எங்களுக்கு மறக்க முடியாத நாளாக மாற்றி கொடுத்ததுக்கு அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த பார்ட்டி வந்து நம்மளுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் நம்மளோட தனிப்பட்ட விஷயத்துக்காக நம்ம வச்சுக்கிட்ட ஒரு பார்ட்டி. இதில் வந்து நம்மளை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த 3 வருஷத்தில் உங்கள் கூட எங்களோட லைஃப் வந்து நாங்கள் ஜேர்னி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஃபர்ஸ்ட் இயரில் சஞ்சு என்னைய ரேக்கிங் பண்ணும்போது கன்னத்தில் வச்சா அது என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் இப்போ எப்படி ஒரு சூழ்நிலை வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் காதலோட மகிமைன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப 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 சந்தோஷம். இந்த நாளை வந்து நாங்கள் எப்போதுமே மறக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு நினைவாக தான் வந்து இந்த கேக் நம்ம வெட்டுறோம். ஓகேவா? சரி, ஓகே, வெட்டிடலாமா? ஆமா, கவின் சொன்ன மாதிரி தான் இந்த 3 வருஷத்துல எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ராஜேஷ் பிரீத்தி அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறது நீங்க 2 ஜோடிங்க மட்டும்தான். சஞ்சு, எதுக்கு பார்த்துட்டே இருக்க? கேக்க வெட்டுங்க, டைம் ஆகுதுல. ஓகே, வெட்டிடலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகம் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இன்பம் வரலாம் துன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். ஒரு வழியா கேக் வெட்டியாச்சு, நினைவு சின்னமா. இனி இது எப்போதுமே மறக்கக்கூடாது. ஓகேவா? சரி, வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம். ஏய், அந்த மாத்திரை எடுத்து வீசிட்டு வா. சரிடா மச்சான்.
இப்போ நடக்க போற கூத்த மட்டும் பாரு. பெரிய இவன் நினைப்போம் மனசுக்குள்ள. நல்லவ மாதிரி காமிச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு உன் நல்லவளை எப்படி கெட்டவளை ஆக்குறேன்னு மட்டும் பாரு. உன்னையும் தாண்டா பாரு. உங்க 2 பேத்துக்கும் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. நான் இதுல கலந்துருக்கிறது போதை மாத்திரை. இந்த மாத்திரை என்னென்ன வேலை செய்யுங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி. நீங்க சர்வ் பண்றவங்களா? ஆமா, எனி டவுட் ஜூஸ் கேட்டாங்க, அதான் கொண்டு போயிட்டு. அங்கே இருக்கவங்களுக்கு தானே? ஐ மீன் நானும் இன்றைக்கி தான் சேர்ந்துருக்கேன். நியூவாக சர்வ் பண்ணுறவங்க தான். ஒன்றும் இல்லை, அங்கே இருக்காங்களே கிரே கலரில் saree கட்டிட்டு ஒயிட் கலரில் ஷர்ட் போட்டுக்கிட்டு அவங்க 2 பேர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்ககிட்ட இந்த ஜூஸை கொண்டு போய் கொடுங்க. இது கொஞ்சம் ஸ்பெஷலாக கேட்டிருந்தாங்களோ, அதனால ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் பண்ணியிருக்கேன். என்கிட்ட தான் கேட்டாங்க. இந்த ஜூஸை நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நான் வேறு யாருக்காவது கொடுத்துக்கிறேன். இந்த 2 ஜூஸை மட்டும் கொண்டு போய் அவங்ககிட்ட ம், ஓகே, கொடுங்க. எங்க கடையும் காட்டியனையும் அவங்க ராஜேஷ் அண்ணா பிரீத்தி எல்லாரும் அந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் கவின் அண்ணா ES போனோன்னு உங்க ஆள்கிட்ட மட்டும் ஃபோன் பேசிட்டே இருக்காதீங்க, எங்களுக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா? அதுக்கு நம்ம பண்ணிட்டா போகுது. கவின் ஒரே தண்ணி தாகமா இருக்கு. ஜூஸ் கொண்டு வர சொல்லவா? எக்ஸ்கியூஸ் மீ. ஜூஸ் கொண்டு வந்துட்டீங்களா? இங்க கொடுங்க. இந்த அவளுக்கு தான் ரொம்ப தண்ணி தாகமா இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, ரியலி சாரி. உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. நீங்க தான் ஜூஸ் குடிக்கணுமா? உங்களுக்கு வேற வேணா நான் போட்டு கொண்டு. என்னடா மச்சான், உனக்கு யாரு இங்க ஃப்ரெண்டு? அடே நான் இங்க தானே இருக்கேன், உங்களை விட்டா எனக்கு யாரா ஃப்ரெண்டா இருக்க போறாங்க? தெரியலையே, என்னன்னு தெரியல. சரி, யாருக்கா இருந்தா என்ன, வாங்கி குடிங்க. சஞ்சய் சிஸ்டருக்கு ரொம்ப தாகமா இருக்கு, இப்போ ஜூஸ் குடிச்சா நல்லா தான் இருக்கும். இந்தாங்க சிஸ்டர், வாங்கி குடிங்க. இல்லைனா அது உங்களுக்கு வந்து ஜூஸ் நீங்களே குடிங்க, பரவாயில்ல, நான் வேற ஜூஸ் ஆர்டர் பண்ணி. அப்படியே ஓவரா சீன் படாத, கொடுங்க ஜூஸ். தேங்க்யூ. எங்களுக்கு வேற ஜூஸ் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே மேம். ரொம்ப தாகமா இருக்குன்னு சொன்னீல, பிடி. என்னடி அக்கறையெல்லாம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஓகே ஓகே, இந்த அக்கறை கடைசி வரைக்கும் இருந்தா பரவாயில்ல. சரி, அந்த ஜூஸ் நீ குடி. என் ஃப்ரெண்டு மேல எனக்கு அக்கறை இல்லாம வேற யாருக்கு அக்கறை இருக்கும்? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். கவின் அண்ணா, இந்த ஜூஸ் உங்களுக்கு, எங்களுக்கு தான் வேற ஜூஸ் சொல்லியிருக்கேன். தாங்க 2 பேர் நீங்க குடிங்க. இல்லம்மா, எனக்கு ஒண்ணு வேணாம், நீங்க குடிங்க. இவளுக்கு தானே, அவ குடிச்சிட்டு போறா, எனக்கு வேணாம். ஏன் சார், நாங்க குடிக்கும் போது குடிக்க மாட்டீங்களா? ஏய், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. ஜூஸ் ஆர்டர் பண்ணது அவங்க கிட்ட இருந்து நீ வாங்கி புடிங்கி குடிச்சிட்டு என்னைய குடிக்க சொல்லிட்டு இருக்கியா? ஏர்மை. அண்ணா, நான் ஒன்னும் அப்பலாம் நினைக்க மாட்டேன், குடிங்க. ஐயோ இல்லம்மா, அதுக்காக சொல்லல, வேண்டாம். டேய் ரொம்ப பண்ணாதடா, வாங்கிக்கோ. கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். சரி, ஓகே, தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேர்த்தோட ஆட்டத்தை இந்த ஹோட்டல் முழுசும் பார்க்க போகுது. அப்புறம் சஞ்சுமா, கவின் அண்ணா ES போயிட்டு வந்தோடனையும் கல்யாணம் தான். நான் 4 வருஷத்துல அப்புறம் எனக்கு முன்னாடி நீங்களா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, எனக்கு இன்னும் 4 வருஷம் ஆகும். சரிதான் சரிதான். இங்க என்ன பண்ணி? ஓ சாரி, தெரியாம போனை பார்த்துட்டே வந்து மேலே போட்டுட்டேன். ஐ ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. இனியாவது பார்த்து பார்த்து போங்க. இந்த பொண்ணு ஏன் நம்மளுக்கு 2 தெரியுது? எனக்கு என்னாச்சு? ஏய், ஜூஸ் தானே செஞ்சுச்சு, போய் வாஷ் பண்ணிட்டு வா, போ வாஷ்ரூம் போயிட்டு. ஆமா கலை, நான் போய் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சஞ்சு, ஆர் யூ ஓகே? நான் நல்லா தான் இருக்கேன், வாங்க வாஷ்ரூம் போயிட்டு வரலாம். என்னாச்சு உங்களுக்கு? காத்தியண்ணா, கலை, ராஜேஷ் அண்ணா, எல்லாரும் இங்கே இருங்க, நான் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். பாய். ஏய் சஞ்சு, நீங்களா பேசிட்டு இருங்க, நான் வாஷ்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டேன். ஓகேண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாட், எனி ஹெல்ப்? ஆமா சார், ஹெல்ப். ஏய் பாட்டி, நீ எங்க போயிட்டு இருக்க? பாட்டி, இப்படியே கீழே போனீனா நீ விழுந்துருவ. பாட்டி. யாருமா நீ? என்ன உனக்கு யாருன்னு தெரியாதா? என்ன என்ன உனக்கு யாருன்னு தெரியாதா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ரொம்ப பேசுற. இரு, உன்னை என் புருஷன்டா சொல்லிட்டேன், நீ நில்லு. இந்த காலத்து பிள்ளையெல்லாம் எப்படி போய் கெட்டு போய் கிடக்குதுங்க பாரு. சியார ஜூஸ் கொட்டிட்டு கூட தெரியாம பண்ணிட்டு பாத்துக்கிட்டு பாரு. என்னத்த சொல்ல, போங்கிட்டு எல்லாம் பெத்து வளர்த்து வர்றேன். கிளவி நில்லு. கிளவி போகாத, என்ன திட்டிட்டு போற நீ? இரு, உன்னை என் புருஷன்டா சொல்லி தரேன். கிளவி போகாத, நில்லு. ரூம் நம்பர் 307 அங்க சேஞ்ச் பண்ணி. ரொம்ப தேங்க்யூ சார். நில்லுன்னு சொல்றேன்ல, எங்க போன நீ? கிளவி இங்க வா. என்ன நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டீல. இங்க வா வா. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் இப்படி லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியல. தண்ணி அடிச்ச மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. சரி, இப்போதைக்கு கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் அந்த சாரி வாஷ் பண்ணி விடு. சஞ்சு, நீ எங்கடா போன? உன்னை எவ்வளவு நேரம் நான் தேடுவேன். என்ன ஒரு கிழவி என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறா. என்ன யாருன்னு அவளுக்கு தெரியாதாமா? உனக்கு தெரியுமா?
என்னவே தெரியாதுன்னு சொல்லிட்டு போறான். என்னடா எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடா. வா நம்ம போலாம். வாடா. சரி சரி வா போலாம், ஒன்றும் இல்லை, வா வா, பார்த்து வா, பார்த்து மெதுவா மெதுவா. ஏய் என்ன இருக்குடா மெதுவா வர சொல்ற? நான் ஃபாஸ்டா தான் வருவேன். ஆமா நீ எதுக்கு என்னை பிடிச்சிருக்க? நான் ஸ்ட்ராங். என்னடா குடிச்சிருக்கியா? நான் ஸ்ட்ராங்கா தான்டா இருப்பேன். நீ எதுக்கு என்னை பிடிச்சிருக்க? என்ன விடு. ஏன் உன்னால நடக்க முடியலையா? ஏன் உனக்கு நடந்தா ஒரு மாதிரி போகுதா நடையெல்லாம்? அப்ப நீ என்னை பிடிச்சி நட, அப்படின்னா நீ ஸ்டெடியா நடந்து வருவ. வா போலாம். எங்கடா கூட்டிட்டு போற? ஆமா ஆமா அப்படித்தான், சரி வா. டேய் எனக்கு தலை சுத்துதுடா. என்னடா என்ன பண்ண? எனக்கு என்ன கொடுத்த நீ? தலை ரொம்ப சுத்துதுடா. சரி சரி வா வா வா. ஏய் இது எந்த இடம்டா? என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ஏய் என்னடா எனக்கு தலை சுத்துதுடா. இது நம்ம வீடு தான். சரி உன் ட்ரெஸ் எல்லாம் ஜூஸா இருக்குல்ல, வா சேஞ்ச் பண்ணிட்டு வா. சேஞ்ச் பண்ணணுமா? நான் எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்? நான் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? வேணா நீயே சேஞ்ச் பண்ணிக்கோ. ஏய் லூஸ் மாதிரி பண்ணாத, முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. நான் லூசா? அந்த பாட்டி என்னன்னா என்ன தெரியாது நீ சொல்லிட்டு போது நீ என்ன லூசுங்கற? என்ன நினைச்ச பேசிட்டே இருக்க நீ? இங்க பாரு, நான் யாரு தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? என்னடா நீ? ஸோ என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா? சரி இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுன்னா அசிங்கமாக போயிடும், வேண்டாம். அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணிடு. என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? வா உட்காரலாம். வாடா உட்காரலாம். எதுக்குடா அப்படி பார்க்குற? நான் அழகா இருக்கேன் தானே, அதனால தானே நீ என்னை பார்க்குற. என்ன சைட் அடிக்கிற நீ? என்னடா? ஆமா உன் பேர் என்ன? யாரு நீ? சஞ்சுமா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ற? என்னது நான் லூசு மாதிரி பிஹேவ் பண்ணுறேனா? ஆமாம் நான் லூசு தான். நான் லூசு தான்டா. யார் இல்லைன்னு சொன்னா? நீ இங்கே வா, எப்படி வா. உனக்கு ஒன்று தெரியுமாடா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஒருத்தனை லவ் பண்ணணும், அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்டா. ஆனால் அவன் எதுக்கு தெரியுமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? எதுக்குன்னு கேளுடா, கேளு. சரி சொல்லு, யாரு? இப்போ கேட்ட பார்த்தியா? இதுதான் சரியான கேள்வி. அவன் யாருன்னா என் அழகண்டா, என் அழக தெரியுமா? அவனை முறையா நான் காலேஜில் தாண்டா பார்த்தேன். அப்போ அவனை நான் சப்புன்னு அடிச்சிட்டேன். எதுக்கு தெரியுமா அடித்தேன்? அவன் தப்பு பண்ணான், அதனால தான் அவனை நான் அடித்தேன். ஆனால் போகிற போக்கில் எனக்கே தெரியாமல் என் மனசுக்குள்ளே வந்துட்டான்டா. அப்புறம் நான் அவனை லவ் பண்ணேன், அவன் என்னைய லவ் பண்ணான். ஆமாம் நீ எதுக்கு இந்த கண்ணாடி போட்டிருக்க? கண்ணாடி வேணாம். எது? இந்த கண்ணாடி வேணாம்டா. இப்போதான் நீ அழகா இருக்க. நான் எதில் விட்டேன்? காலேஜ்ல இருந்து பார்த்து. அவனை காலேஜில் பார்த்து 2 பேரும் லவ் பண்ணோமா? அப்போ காலேஜும் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு முடிஞ்சு போச்சு, நான் தேர்ட் இயர் படிக்கிறேன்னா அவன் என்னை விட்டு வேற ஊருக்கு ரொம்ப தூரத்துக்கு போறானாண்டா. என்னை விட்டுட்டு போறானாமா. 4 வருஷம் அவனை என்னால் பார்க்க முடியாதான், அதனால போயிடுவானா. என் கழுத்துல தாலி கட்ட சொல்லிட்டேன். அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அவன் என்னை விட்டு போறான். அவன் போக வேணான்னு சொல்லு, அவன் இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. ஏன்னா அவன் இங்க இருக்கான் தெரியுமா? அவனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா நானு. அவன் என்ன அதிகமா லவ் பண்றானா இல்ல நான் அவனை அதிகமா லவ் பண்றான்னு கேட்டா நான் தான் அவனை அதிகமா லவ் பண்றேன். அதனால தானே அவனை பெரிய முடியாம அவனை போவேனான்னு சொல்லுறேன். அது அவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீ புரிய வைக்கிறியா? நீ சொன்னா அவன் புரிஞ்சுக்கிடுவான்டா. நீ சொல்லுடியா. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அதனால தான் அவனை பெரிய முடியாம நான் இருக்கேன். ஆனால் அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? 4 பேர் தெரிஞ்சா அவன் போக மாட்டான்டா. அதனால தான் நான் நடிச்சுட்டு இருக்கேன் அவனை பெரிய முடியாம. ஆனால் அவனை ரொம்ப பிடிக்கும். சரி 4களை. ஆமாம் நீ யாருடா? உன் பேர் என்ன? எதுக்கு நீ இங்கே கூட்டிட்டு வந்த? நீ ஒருத்தனை பத்தி சொன்னில, அவன் வேற யாரும் இல்லை, நான் தான். நீ போய் சொல்ற. அவன் எப்படி தெரியுமா இருப்பான்? நீ அவனை மாதிரிலாம் இல்லை.
நீ நீ போய் சொல்ற அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவன் அடையாளமாக என் கழுத்தில் தாலி கட்டிட்டான். ஆனால் இந்த தாலியை நான் எத்தனை நாள் மறைச்சு வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்குள்ளே அவன் வந்துடணும். இந்த 4 வருஷம் சீக்கிரமாக போயிடணும். அவன் வரணும். அவன் முறைப்படி என்ன கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஆனால் அவனோட ஞாபகார்த்தமா என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா. எனக்கு அவன் ஏதாவது கொடுத்துட்டு போகணும். அவனோட ஞாபகார்த்தமா அவனோட அடையாளமா உனக்கு என்ன வேணும் நீ நினைக்கிற? அது எதுக்கு நீ கேட்குற? நீ குறுக்க போற? நான் அதை அவன்கிட்ட தான் சொல்லுவேன், உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நீ ஆசைப்பட்டான் தானே அவன் உன் கழுத்துல தாலி கட்டனா? இப்போ நீ ஆசைப்பட்டு அவன் அந்த விஷயத்த அவன் உனக்கு கொடுக்கலன்னா அவன் என்ன உனக்கு புருஷனா இருப்பான்னு நீ நினைக்கிற? கண்டிப்பா அவன் கொடுப்பான். நீ அழுகாத. கண்டிப்பா தருவானா? இப்பயே தருவான். என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானேன் எப்படி என தெரியல, விலகி இருந்திட கூடுமோ பழகும் வேளையிலே, விவரம் தெரிந்த பின் மூடினால் தவறுதான் இதிலே, ஏனடா இது ஏனடா பத்தி மன்னிச்சிருங்க.